சென்னையில் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்து வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி வைக்கோல் தொட்டி தெருவில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த இந்திரமணி என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருடன் சேர்ந்து ராயப்பேட்டையில் வீடு வாடகைக்கு எடுத்த இந்திரமணி ஆந்திராவில் இருந்து ஆன்லைன் மூலம் வலி நிவாரண மாத்திரைகளை வாங்கி போதைக்காக விற்று வந்தது தெரிய வந்தது. ஒரு மாத்திரைகளை 3000 ரூபாய் வரை இருவரும் விற்று வந்தது அம்பலமானது. இந்நிலையில் இருவரிடமிருந்து 3800 வலி நிவாரண மாத்திரைகளையும் 26000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்திருக்கும் போலீசார் இருவரிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.